இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்லேயே வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பு அளந்துக்கலாம். ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி வந்து நம்ம வந்து இதை கொஞ்சம் நேரம் வந்து ஊற விட்டுறலாம். அடுத்தது வந்து நான் உளுந்த வடை செய்கிறதுக்காக வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு வந்து எடுத்து அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். சாம்பார் வந்து நான் செய்ய போகிறேன், பாசிப்பருப்பு சாம்பார். அதுக்காக பாசிப்பருப்பை ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து செவக்க வறுத்தாச்சு. இதை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து விட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் விட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், தென் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 பல்லு பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பக்கம் வேகட்டும். நான் வந்து இன்றைக்கி சாம்பாரில் வந்து ஒரு கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு வேக வைக்க போகிறேன். அதை வந்து தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு வந்து போட்டுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகமும் கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அது வரமிளகா, தென் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இங்கே ஒரு கேரட்டும் ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது ஓரளவுக்கு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றி இது வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வேக விட்டுக்கலாம். இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து பருப்பு நல்லா வந்து வெந்துருச்சு. நல்லா வந்து மத்து போட்டு கடைஞ்சி வச்சாச்சு. இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சாப்பாடு வந்து வச்சிடலாம். நம்ம பொங்கல் செய்கிறோம் இல்லையா, அதனால் ஒரு குக்கர் எடுத்து அதில் வந்து அப்படியே அந்த தண்ணியோடையே ஊற்றிட்டு இதுக்கு பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து உளுந்த வடை, இனிப்பு வடை செய்ய போகிறோம். அதுக்காக உளுந்தம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நான் வந்து போடுறேன். இப்போ 1 டம்ளர் உளுந்துக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை வந்து ஓரளவுக்கு கரெக்டாக மீடியமாக இருக்கும். இது 2 பேட்ச் போடுறதுனால ஃபஸ்ட்டு ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு பாதி போட்டுட்டு மீதி பேட்சுக்கு மீதி பாதியை வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் வந்து சும்மா லைட்டாக குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டு நான் சர்க்கரையை ஆட் பண்ணேன். இப்போ வந்து பல்ஸ் மோடில் போட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. சர்க்கரையிலேயே தண்ணி இருக்கிறதுனால அது வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும். அடுத்து செகண்ட் பேட்ச் போட்டு மீதி இருக்க சர்க்கரையும் ஆட் பண்ணி இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டும் கொஞ்சமாக வந்து சோடா உப்பும் போட்டு நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு ஃபுல்லாக எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி வச்சு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம அந்த பருப்போடு சேர்த்து வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நமக்கு தேவைங்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டால் வந்து நமக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு வந்து இருக்குது. இது நல்லா கொதிச்சா சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம வந்து வடை போட்டுக்கலாம். அதுக்காக கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்கேன். ரொம்பவும் வந்து இந்த எண்ணெய் வந்து சூடாகிடக்கூடாது. சூடானா டக்குன்னு கருகிடும். அதனால் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து இந்த இனிப்பு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து பொங்கல் வச்சோம் இல்லையா, அதை வந்து தாளிச்சிக்கலாம். பொங்கல் வந்து 6 விசில் விட்டு விசிலெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அது தாளிக்கிறதுக்காக எடுத்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி, வரமிளகாய் இதெல்லாம் வச்சுருக்கேன். முந்திரி வந்து லைட்டாக செவந்ததும் நம்ம இதையும் வந்து அதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொங்கலில் வந்து கொட்டிடலாம். அவ்வளோதான். ஜீரகம் வந்து பொரிஞ்சது பொங்கலில் வந்து நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா பொங்கல் வந்து சூப்பரான வந்து வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவும் வந்து தண்ணியாட்டமும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக வந்து வெண்பொங்கல் வந்து வந்திருக்கு. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.